வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் பரிசு என்ற தலைப்பில் ஒரு கதை கூறுகிறேன். காலிங் பெல் அடித்தது. நான் சென்று திறந்தபோது என் மகள்தான் காலேஜிலிருந்து வந்திருந்தாள். அவளை பார்த்தவுடன் பலார் என்று அறிந்தேன். அம்மா, உனக்கு என்ன பைத்தியமா என்று கத்தியவாறே உள்ளே வந்தாள். ஆமாண்டி, உன்னை மாதிரி ஒத்தியெல்லாம் பெற்றிருக்கேன்ல, நான் பைத்தியமாக தான் இருக்கணும். இப்போ என்ன நடந்துருச்சுன்னு ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிற? உங்கள் அப்பா கிட்டேருந்து ஃபோன் வந்தது. உன்னை ஹோட்டலில் எவனோடைய நெருக்கமாக இருந்ததை பார்த்ததா அவர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. காலேஜில் காலை வச்ச உடனே இதெல்லாம் நடக்குமா? படித்து முடித்து நல்ல பேரோட வெளியில் வரதை விட்டுட்டு இப்படி 4 பேர் பார்த்து சொல்கிற மாதிரி நடந்துப்பியா நீ? அதில் என்ன தப்பை கண்டுபிடிச்சிட்ட? இப்படி நின்னா தப்பு, பேசினா தப்பு, நடந்தா தப்புன்னு 10ஆம் பசலி போல பேசாத. ஃப்ரெண்ட்ஸுனா அப்படி தான் இருப்பாங்க. ஓஹோ, பப்ளிக் பிளேஸில் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லட்சணமா? அம்மா, உன் பொண்ணை பார்த்து கேட்குற கேள்வி அது உனக்கே வெக்கமா இல்லை? அப்பா இன்னைக்கு வரட்டும், 2ல் 1 பார்த்துடலாம். வரட்டும் வரட்டும், எனக்கு ஒன்றும் பயமில்லை. எவ்வளவு திமிர் இவளுக்கு! காலேஜ் இறுதியாண்டு படிப்பில் கவனம் இல்லாமல் எங்கிருந்து வந்தது இவ்வளவு தைரியம்? அவர் வரட்டும் என்று நினைத்தேன். எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு வளர்ந்த பெண்ணை இப்படி அடிப்பதற்கு. மனம் கேட்காமல் காஃபியும் சமோசாவும் அவளுக்கு பிடிக்கும் என்று எடுத்துக்கொண்டு கட்டிலில் கவிழ்ந்த வண்ணம் படுத்திருந்த அவளை எழுப்பினேன். இங்கே பாரு, இந்த பாசாங்கு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. மரியாதையா இரு, ஏந்திரிச்சு சாப்பிடு என்று அவள் அருகில் சென்றேன். விருட்டென்று எழுந்தவள் நான் கையில் வைத்திருந்த கப்பை எடுத்து வீசினாள். கப் சுவரில் பட்டு உடைந்து அந்த அறையெங்கும் காஃபி கொட்டியது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நான் கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினேன். இங்கிருந்தால் என் கை சும்மா இருக்காது. எல்லாம் அவர் வரட்டும், பேசிக்கொள்ளலாம். நாங்கள் எல்லாம் அப்பா அம்மாவை நிமிர்ந்து நின்று கூட பார்த்து பேச மாட்டோம். ஒரே பொண்ணுதானே செல்லம்மா வளர்த்ததற்கு இவர்கள் இப்படி செய்கிறார்கள். கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அவர்தான் வந்தார். வந்து என் அருகில் வந்து, நீ அவளுக்கு ஏதாவது கேட்டியா என்றார். எனக்கு தெரியாது, நீங்களே போய் கேளுங்க. அவர் ரூமில் கதவு திறந்து கொண்டு போய் உள்ள படுத்துட்டு இருக்கா, போங்க என்றேன். அவர் சென்றார். நானும் பின்னால் சென்றேன். ரூமே அதமாக கிடந்தது. கவிழ்ந்தெடுத்து கொண்டுதான் இன்னமும் படுத்திருந்தாள். அவர் அவளின் தோளில் தட்டி எழுப்பினார். எழுந்தவள் அப்பா என்று கத்திக்கொண்டு அப்பா தோளில் சாய்ந்த வண்ணம் அழுதாள். ஏம்மா, என்ன ஆயிடுச்சு இப்போ? எதுக்கு இந்த அழுக? மணி 10 ஆயிடுச்சு. சாப்பிட்டியா? வா, முதல்ல சாப்பிடு, அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசலாம் என்று கூறிய வண்ணம் டேபிளுக்கு அழைத்து வந்தார். அவரை பக்கத்தில் உட்கார வைத்து பரிமாறினார். எதுக்கு இப்போ இந்த அழுக? நீ சாப்பிட்டு முதல்ல, அப்புறமா பார்த்துக்கலாம். அம்மா என்ன சொன்னா தெரியுமா? எவன் கூடயோ ஊர் சுத்திட்டு வர்றேன்னு என்ன அடிச்சாப்பா. என் ஃப்ரெண்டுன்னு சொன்ன பிறகு கூட கேட்கல. அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரையில் காத்திருந்து விட்டு, இதோ பாடா, பெத்தவங்கன்னா கேட்க தான் சொல்லுவாங்க. அதுக்கான பதிலை நீ ஒழுங்கா சொல்லணும். என்ன ஒழுங்கான பதில்? அவன் யாரு என்னன்னு சொல்லலாம் இல்லையா? இதுதானே கடைசி வருஷம் எங்களுக்கு. கேம்பஸ் இன்டர்வியூவில் 2 பேருமே ஒரே கம்பெனிக்கு செலக்ட் ஆயிருக்கோம். அவன் ட்ரீட் கேட்டான், அதனால ஹோட்டல் போனோம். இது ஒரு பெரிய தப்பா? தப்பு இல்லை. அவன் யாரு என்னன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவன் பாவம்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டவன். அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சுதான் இவனை படிக்க வச்சிருக்காங்க. அவன் ரொம்பவும் நல்லவன்ப்பா. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். பரவாயில்லையேம்மா, பண்ணிட்டு பிள்ளையும் குட்டியுமா எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கலாமே. இவ்வளவு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நாங்கள் உங்களோட கன்ஃபர்மேஷனை கேட்கல. இழுத்து 2 கொடுக்காம எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆத்திரத்தில் கையில் இருந்த கரண்டியை தூக்கி வீசினேன். அவள்
அழுது கொண்டே ரூமிற்கு சென்று கதவை சாத்திக் கொண்டாள். நான் இவரிடம் கத்தினேன். விடுமா, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். ஆத்திரத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தேன். எவ்வளவு நேரம் நடந்தேனோ எனக்கு தெரியவில்லை. டைனிங் டேபிளில் படுத்து கண்ணயர்ந்தேன். திடீரென்று வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டதில் திடுக்கிட்டு எழுந்தேன். என் மகள் ரூமில் இருந்துதான் சத்தம் வந்தது. என்னங்க, கொஞ்சம் ஏந்திரிங்க, அவ வாந்தி எடுக்கிறா, சத்தம் கேட்குது. இருவரும் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றோம். ஓடி சென்று அவளை தூக்கிய போது அவள் மயங்கி இருந்தாள். வாயின் ஓரத்தில் லேசான இரத்த கசிவு இருந்தது. கையில் ஏதோ ஒரு பாட்டில் இருந்தது. அதன் பிறகு என்னவெல்லாம் நடந்துவிட்டது. இப்போது அவள் ஐசியூவில் இருக்கிறாள். முடிந்த வரையில் டாக்டர்கள் போராடினார்கள். சரியான நேரத்திற்கு வந்துட்டீங்க, காலையில் கண்ணு முழிச்சிடுவா, இனி பயப்பட தேவையில்லை என்று டாக்டர் கூறியவுடன் வயிற்றில் பால் வார்த்தது போல் இருந்தது. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் வைத்திருந்து விட்டு அன்றுதான் அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றேன். அவள் என் மடியில் சோர்வுடன் படுத்திருந்தாள். அவள் வீட்டிற்கு முன்னதாக சென்று விட்டார். நான் எதுவுமே பேசவில்லை. கார் வீட்டை சென்று அடைந்தது. அவளை கைத்தாங்களாக உள்ளே அழைத்து வந்த போது அவளுடைய காதலன் நின்றிருந்தான். அவனை உள்ளே வரும்படி கூறிவிட்டு நான் உள்ளே சென்றேன். அவனை உள்ளே உட்கார சொல்லிவிட்டு அவளையும் அங்கேயே உட்கார வைத்தேன். நான் அவருடைய ரூமிற்கு சென்றேன். அவர் தயாராக இருந்தார். ஆம், நாங்கள் எங்களுடைய துணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தோம். ஆண்டி என்ற வண்ணம் அவன் எழுந்து நின்றான். உட்காருங்க தம்பி, இந்தாங்க இந்த வீட்டோட சாவி, உங்களுக்கான கார், நாங்கள் கிளம்புறோம், இவளை பத்திரமா பார்த்துக்குங்க. ஆண்டி, அம்மா என்னம்மா இதெல்லாம் என்று அழுகையுடன் கேட்டாள் என் மகள். நான் உன்கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன், கன்ஃபர்மேஷன் கேட்கலம்மா. தம்பி, பெற்று வளர்த்தவங்க மேலே அன்பு இருந்தால் நீங்களாம் இப்படி பண்ண மாட்டீங்க. நீங்களும் உங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கணும் சொல்கிற தகுதி கூட இந்த பெற்றவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நெஞ்சில் போட்டு வளர்த்து ஒவ்வொரு நிமிஷமும் பொத்தி பொத்தி காப்பாற்றி சீராட்டின பெற்றவங்களை ஒரு சில காலங்களே பழகின அறிமுகமான உங்ககிட்ட வைக்கிற அன்பை கூட பாலூட்டி தாளாட்டி வளர்த்த எங்களுக்கு கொடுக்க இவங்களால முடியலை. நாங்கள் இங்கே இருந்தா அவ சூசைட் பண்ணிப்பா, பத்திரமா பார்த்துக்குங்க என்று அவன் கையில் ஒப்படைத்து விட்டேன். நான் அவருடைய கைகளை பற்றி கொண்டு வெளியேறினேன். அம்மா நில்லுமா என்று அழுதாள் என் மகள். இவர், நீ யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வரியா? அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்றார். கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. இன்று வந்த காதலுக்காக உயிரை விடுவாங்களே தவிர நமக்காக இல்லை. இதுக்கு மேலே ஆண்டவன் பார்த்துப்பான் என்று விழிகளில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு நடந்தேன். காதல் தெய்வீகமானதுதான். ஆனால் அதற்காக தோளிலும் மார்பிலும் போட்டு அல்லும் பகலும் உங்களுக்காகவே வாழ்ந்தவர்களின் அன்பை விட அது ஒன்றும் தெய்வீகமானது அல்ல. தற்கொலை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து அதனால் நீங்கள் மாண்டு போனால் இது நாள் வரையிலும் உங்களுக்காகவே வாழ்ந்து உயிர் கொடுக்கும் அவர்களுக்கு நீங்கள் தரும் பரிசு இதுதானா? நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.